கூடுதலாக பெண்கள் துணிவாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தை கொண்டு போகலாம். நான் இங்கேருந்து ஒரு 10 மைல் தூரம் சைக்கிள் ஓடி வேலைக்கு போகிறது. அப்படியே 4 மணிக்கு வேலைக்கு போகணும் என்று கேட்டால் நான் உழைச்சி தான் வீட்டை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நான் 10 நாளைக்கு வேலை கிடைச்சா கூலி வேலைக்கு போனால் 10 நாளைக்கு வேலை இருக்காது. என் பிள்ளைகள் முண்டையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் உறுதியாக வேலை செய்து கொண்டிருக்கேன். இப்பையும் இவருக்கும் இப்போ சுகர் கூடினனால கொஞ்சம் கிட்னி பாதிச்சிருக்குன்னு சொல்லி வெயிலுக்குள்ளெல்லாம் நிற்க இயலாது. அப்புறம் எனக்கு வருத்தம் கூடிட்டுது. நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் வாட்டிலும் வீடுமா தான் இருந்தேன். அப்போ அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போகலை, வீட்டை தான் இருக்கேன். இப்போ 3 வருஷம் ஆகிட்டு நான் வேலைக்கு போய். சாப்பாடுகள் இப்போ கிடைக்காது, அந்த வேலைக்கு போகாட்டி வந்துச்சு. அது காணியை விட்டே ஒழுப்புற அளவுக்கு வந்துட்டாங்க. காணி போகிட்டு அடகு வச்சு அவருக்கு அந்த வருத்தம் அவரால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் போச்சு. அவருக்கு எழும்பி நடக்க எல்லா தலை சுத்தம். இப்போ அந்த சூழ்நிலையில் எனக்கு பிள்ளைகளோட படிப்பு செலவு, சாப்பாடு, கடன்கள் அப்படின்ற இதுகள் வரைக்குள்ள நான் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வேலை செய்யக்கே பிள்ளைகளோட கவலை தான். பிள்ளைகளை விட்டு எடுத்தானே நாங்கள் போகிறோம், மற்ற உதவியும் இல்லை தானே, பிள்ளைகள் தனியாக தான் இருக்கணும். வேர்ல்ட் விஷனும் NDB பேங்கிங் சேர்ந்து எங்களுக்கு கோழி 30 தந்திருக்கணும், மீன் குஞ்சு வளர்ப்புது மீன் குஞ்சு தந்திருக்கணும், மற்ற வீட்டு தோட்டம் தந்திருக்கணும். நாங்கள் ஒரு முறை 10,000 குஞ்சு உடைக்க தொட்டிக்கே தான் இல்லை. குடும்பமே தொட்டிக்கே தான், வாரவங்க போகிறவங்க எல்லாம் சுற்றி தான் தொட்டிக்கே தான் இருந்தாங்க. விட்டு அடுத்த நாள் நான் அதுலேயே படுத்து நித்திர நான் மெயினாக வார்த்தை கட்டுறது. நீ என்னண்டா வீட்டில் இந்த தோட்டம், இந்த மீன் குஞ்சு ஒரு பக்கம் வைக்கலாம், தோட்டம் அந்த தண்ணி எடுத்து தோட்டம் செய்யலாம். மீன் தண்ணியில் ஒரு யூரியா பசலத்தன்மை ஒன்று இருக்கான். அப்போ அதை கண்டுக்கு ஊற்றிக்க அந்த கண்டுக்கு பசலத்தன்மை தேவையில்லையா. அப்போ அந்த இதுக்கு எனக்கு கொஞ்சம் சில பசலை போட்டு வளர்க்க தேவையில்லை, இதிலேயே எங்களுக்கு பராமரித்து கொள்ளலாம். உண்மையாகவே இப்போ மீன் குஞ்சுக்கு சாப்பாடு போட வைக்கல, நல்லா பார்க்க ஆசையாக கிடக்கு. தம்பியாக்களை கூப்பிட்டு காட்டுறது, இங்கே வந்து பாருங்கள் நான் போகவே மீன் குஞ்செல்லாம் ஓடி வருது. மாத வருமானம் கோழிலையும் வருது. எப்படியும் இப்போ 30 கோழின்றக்குள்ள 20 கோழினாலும் ஒரு நாளைக்கு முட்டை விடும். அதுலேயே 1000 ரூபா வரும் முட்டை. இப்போ வீட்டோடு இருக்கிற மாதிரியும் வீட்டோடு இருந்து தொழில் செய்கிற மாதிரி இருக்குங்க. பெண்களும் நிறைய இதுகளை சமாளித்து கொண்டு போகிற அளவுக்கு தைரியம் வேணும். இதில் மனசில் உறுதி வேணும். ஏழாண்டு சொல்லி இருந்தால் அது ஏழாகும். அந்தக்குள்ள இதில் நான் அந்த கடன் பிரச்சனை பிள்ளைகளையும் பார்த்து இந்த கடன்லேருந்து நான் ஒழும்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். 40 நாளையால் அந்த மீன் குஞ்சை எடுத்து மீனவர் சங்கத்துக்கு கொடுத்து போட்டு அதில் வர காசை பிள்ளைகள பேரில் பேங்கில் போடணும் என்ற ஆசை உண்டு இருக்கு எனக்கு. என்ற மனதைரியத்தில் நான் எல்லாம் செய்வேன். நான் இதிலிருந்து நல்ல நிலைமைக்கு இன்னொரு தொட்டி அடிக்கணுமன்றது தான் என்னை எதிர்காலம். பெண்ணானவன் ஏதோ ஒரு முயற்சிக்கு இறங்க தான் போகணும். இறங்கி அதை நாங்கள் செய்து பார்க்கணும். எங்களை மாதிரி இருக்கிற குடும்பங்களுக்கு நாங்கள் திரும்பி இதில் வருமானம் எடுத்து நாங்கள் கொடுப்போம். கொடுத்து அவையில் நாங்கள் இருந்த நிலைமையிலேருந்து அவையிலையும் நாங்கள் உயர்த்தி விடுவோம்.